லாஸ்ட் டைம் வந்துட்டு 44வது வசனம் வரையும் பார்த்துருந்தோம் அத்தியாயம் 20ல. இப்போ அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அதாவது ஃபிரௌனிடம் இருவரும் செல்லுங்கள். 43வது வசனம். ஃபிரௌனிடம் இருவரும் செல்லுங்கள், நிச்சயமாக அவன் வரம் மீறுகின்றான். இருவரும்னா மூசா நபியும் ஹாரூன் நபியும், அவங்கள 2 பேரையும் செல்லும்படி ஃபிரௌன் கிட்ட போய் அவன் வரம் மீறுவதை எடுத்து சொல்லுங்க, இது வந்து சரி கிடையாது, சீர்பட வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உணர்த்தப்படுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லப்படுது? மென்மையாக கூற்றை அவனிடம் கூறுங்கள், அதை நினைவில் கொள்ள அல்லது அஞ்சும் பொருட்டு. ஸோ சொல்லக்கூடிய விஷயத்த மென்மையாக தெளிவா அந்த கைண்ட் டோன் இருக்கட்டும் அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ அதை கொண்டு வந்துட்டு சொல்லக்கூடிய விஷயங்களை நினைச்சு பார்க்கறதுக்கோ இல்லை நம்ம செய்த தவறுகளுடைய வினைகள் எல்லாம் திருப்பி நம்ம வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சுறதுக்கோ பாசிபிலிட்டி இருக்கு, அஞ்சும் பொருட்டு. ஸோ அதனால மென்மையாவே சொல்லுங்க கூற்றை அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்தப்படுது. அப்படி சொல்லப்படும் பொழுது இருவருமே அந்த ஏற்பட்ட உணர்வுக்கு பதிலளிக்கிறாங்க. எங்கள் பரிபாலனை, எங்களை தொலைத்து விடுவான் என்றோ அல்லது வரம்பு மீறுவான் என்றோ நிச்சயமாக நாங்கள் அஞ்சுகின்றோம். அதாவது போறதுக்கு வந்து பயப்படுறாங்க, ஆனா உள்ள உணர்வா இருக்கு. போயிட்டு அங்க ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடந்துட்டு இருக்கு, அதை வந்து எடுத்து சொல்லணும், இப்படி பண்ணா வேலைக்கு ஆகாது, மக்களும் கஷ்டப்படுறாங்க, ஆட்சியும் கவுரும், இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பெரிய சோதனைக்குள்ளாகி அங்க அந்த நாடே வந்துட்டு ஒரே கலவர பூமியா ஆயிடும். ஸோ சீர்படணும் அப்படின்ற அதை போய் எடுத்து சொல்லணும். ஆனா சொன்னா கேட்கணுமே, ஒரு சாதாரண ஒரு பாமரன் அரசன்கிட்ட எப்படி பேச போச்சு, அவன் செய்த தவற சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துறாங்க. அதானே? ஸோ அப்ப அதுக்கு பதில் உணர்வு என்ன கொடுக்கப்படுது அப்படின்னா, அந்த கூறினான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்துட்டோம், உணர்த்துதலுக்கு செவிமடுக்கவும் சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சது. இது எல்லாமே உணர்வு தான், உள்ள உணர்த்தப்படக்கூடிய விஷயங்கள். அதை ரொம்ப நெருக்கமா செவிதாழ்த்தி கேட்கும் பொழுது அந்த உணர்வு நேரடியா பேசுறது போலவே இருக்கும். ஸோ ஒரு கான்சென்ட்ரேஷன், 2 பேருமே கான்சென்ட்ரேஷனுக்கு 2 பேருக்குமே கொடுக்கக்கூடிய பதில் உணர்வு தான் இப்ப கூறுகின்றான், கூறுகின்றது. அந்த உணர்வு வந்து கூறுகின்றது, இறை உணர்வு. அஞ்சாதீர்கள், நிச்சயமாக நான் செவியுறுபவனாக பார்த்தவனாக உங்கள் இருவரோடும் உள்ளேன். பயப்படாதீங்க, நீங்க செய்யறத விஷயங்களை செவியுறுபவனாக பார்த்தவனாக உங்கள் இருவரோடும், உங்கள் 2 பேர் கூடயும் நான் இருக்கின்றேன். ஆக அவனிடம் இருவரும் வந்து கூறுங்கள். ஸோ அங்கேயும் இருக்கிறேன், அப்படி அவனிடம் போங்க அப்படிங்கும் போது நான் இங்க இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். இப்ப உணர்வு எப்படி வருதுன்னா, அங்க வாங்க, நான் அங்கேயும் அந்த இறைவன் வந்துட்டு அவனுடைய ஆளுமை பரிபாலனை இருந்துகிட்டு தான் இருக்கு. சோ இப்ப ஏன் வந்து ஃபிரௌனுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு கொடுங்கோல் ஆட்சினா, மக்களும் அந்த அளவுக்கு அறியாமையில கொடும்போக்கா இருந்ததுனாலதான் இவ்வளவு கொடுங்கோலான ஆட்சிக்கு வந்துட்டு நிலைக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த இதுல வந்துட்டு ஃபிரௌன் வந்துட்டு கொஞ்சம் டூ மச்சா வரம் மீற ஆரம்பிக்கும் போது அங்க அவனுக்கு எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. மக்கள் வந்துட்டு மக்களும் லேசுப்பட்ட ஆளுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க அவங்களுடைய பேசுற பேச்சுக்கள், மூசா நபி கூட கிட்ட வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் வச்சு நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அறியாமையில இருக்காங்க, எந்த அளவுக்கு அவசரத்தனம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க ஃபீல் ஆகும். ஸோ அப்போ அவன் கிட்ட போயிட்டு நீங்க வந்துட்டு சொல்லுங்க, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். ஸோ அப்போ அந்த பேலன்சிங் இன்பேலன்ஸ், அதாவது சமநிலைய வந்து குலைக்கப்பட்டிருக்கு. அந்த சமநிலையை திருப்பி வந்து சீர்படுத்துறதுக்கு ஒரு விஷயம், திரும்ப ஒரு பரிபாலனை நடந்திருக்கு, தேர்வுகள் நடந்திருக்கு, மூசா நபியை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, பிளஸ் ஹாரூன் நபியும் கூட போறாங்க. ஸோ இது அங்க வாங்க, அவனிடம் இருவரும் வந்து கூறுங்கள், நிச்சயமாக நாங்கள் உனது பரிபாலனின் தூதுகள், உன்னை பரிபாலிப்பவனிடமிருந்து தூதாக வந்திருக்கின்றோம். ஸோ அந்த தூது என்ன சொல்லுது? நீ உனக்கு ஒரு விஷயம் பரிபாலிக்கப்பட்டிருக்கும், ஆனா அதுக்கு ஒரு சிலதை பின்பற்றி இருப்ப, பெரும்பாலானதை பின்பற்றாம இந்த அளவுக்கு இப்ப போயிட்டு இருக்கு, அதனுடைய விளைவுகள் என்னங்கிறத சொல்ல வந்திருக்கோம். சோ இஸ்ராயலின் சந்ததிகளை எங்களோடு அனுப்புவாயாக, அவர்களை தண்டிக்காதே. சோ இஸ்ராயல் அப்படிங்கிறது வந்துட்டு அகதிகள் அப்படின்ற ஒரு அர்த்தமும் அதுல அடங்கியிருக்கு. சோ ஒரு ஊர் விட்டு ஊர் வந்தவங்களை, இல்ல பலவீனமானவர்களை,
வழிபோக்கர்கள் அந்த இடத்துக்கு வந்து புதுசா வந்து தங்கினோம். இல்ல இன்னும் சொல்ல போனா இந்த குரான்ல வந்துட்டு ஃபிரௌன் பத்தி சொல்ல பல பிரிவுகளா பிரிச்சு ஒரு ஒற்றுமையா வாழ விடாதபடி, சிந்திக்க முடியாதபடி வச்சிருந்திருக்கிறான் ரொம்பவுமே. அதுல ஒரு சில கூட்டத்தை வந்து ரொம்ப பலவீனப்படுத்தி அந்த மாதிரியான ஒரு பிரிவினை ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கொடுங்கோல் வீணாக வந்துட்டு தண்டிக்காம அவங்கள விட்டுடு, அனுப்பி வச்சிரு எங்களோட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நாங்க சொல்றபடி கொடுங்கோல் ஆட்சி பண்ணாம அனுப்பி வை, அவர்களை தண்டிக்காதீர், திடனாக உனது பரிபாலனமிருந்து அத்தாட்சியோடு உன்னிடம் வந்துள்ளோம். திடனாக உனது பரிபாலனமிருந்து அத்தாட்சியோடு உன்னிடம் வந்துள்ளோம். வழிகாட்டுதலை பின்பற்றுவோர் மீது சமாதானம் உள்ளது. யார் அந்த வழிகாட்டுதலை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் மீது சமாதானம் ஏற்படுகின்றது. அவர்கள் மனதிலும் சுற்றுச்சூழலும் வந்துட்டு சமாதானம் மிகுந்ததாக ஆகின்றது அப்படின்ட்டு சொல்லப்படுது, நினைவூட்டப்படுது. அதுக்கப்புறம் பொய்யுரைத்து புறக்கணிப்போர் மீது நிச்சயமாக தண்டனை உள்ளது என திடனாக எங்கள் பால் உணர்த்தப்பட்டு நிச்சயம் உள்ளோம். இது நல்லா கவனிக்கணும். அதை வந்து ஃபிரௌன் கிட்ட சொல்றாங்க, பொய்யுரைத்து புறக்கணிப்போர் மீது நிச்சயமாக தண்டனை உள்ளது என திடனாக எங்கள் பால் உணர்த்தப்பட்டு நிச்சயமாக உள்ளோம், நிச்சயம் உள்ளோம். இப்ப என்னன்னா அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் உணர்த்தப்பட்டு அதெல்லாம் சரியா உள்வாங்காம இல்ல அலட்சியமாக அதை புறக்கணித்திருக்கும் பொழுது அதனால ஏற்பட்ட தண்டனை, வேதனை, வாழ்க்கையில ஏற்பட்ட நெருக்கடி வந்துட்டு எங்களுக்கு அத்தாட்சியா இருக்கு. சோ கண்டிப்பா வழிகாட்டுதல் உணர்த்தப்படும் போது அதை பொய்யுரைத்து புறக்கணித்தால் நிச்சயமாக தண்டனை உள்ளது என எங்களுக்கு நல்லாவே உணர்த்தப்பட்டிருக்கு. ஸோ நீயும் புறக்கணிக்காத, நிச்சயமா உனக்கும் அப்ப தண்டனை வரும் அப்படிங்கிறது இங்க உணர்வூட்டப்படுது. கூறினான், உங்கள் இருவரின் பரிபாலனன் யார் ஓ மூசாவே? உங்க ரெண்டு பேருடைய பரிபாலனன் யாருன்னு சொல்லிட்டு மூசா கிட்ட குறிப்பா ஃபிரௌன் வந்துட்டு கேட்கிறான். ஸோ யாரு இந்த மாதிரிலாம் உங்களை பரிபாலிக்கிறது, இந்த மாதிரிலாம் உங்களை பேச வைக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். ஸோ கூறினார், ஒவ்வொரு விடயத்திற்கும் அதன் அமைப்பை கொடுத்து பிறகு வழிகாட்டுகின்றானே அவன்தான் நமது பரிபாலன். ஒவ்வொரு விடயத்திற்கும் அதன் அமைப்பை கொடுத்து பிறகு அதற்கு வழியும் காட்டுகின்றானே ஒருவனா அவன்தான் நமது பரிபாலனன். சோ கூறினான், பின் முந்தைய தலைமுறைகளின் நிலவரம் என்ன? இதுக்கு முன்னாடி உள்ள வாழ்ந்தவங்க எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் கிடைச்சிச்சா? இந்த வழிகாட்டுதெல்லாம் கிடைச்சதா? இப்ப நீ வந்து சொல்றியா அங்க வழிகாட்டு? கூறினார், அதுக்கு பதில் சொல்றார், அதன் அறிவு வேதத்தில் எனது பரிபாலனோடு உள்ளது. எனது பரிபாலனன் தவறுவதும் இல்லை, மறப்பதும் இல்லை. சோ அங்கேயும் அவரவர்களுக்கு ஏற்றார் போல செய்த பலனுக்கு ஏற்றார் போல அங்க மனதிற்கு தேவையான கூலிகள், அந்த வந்து மறைவான விஷயம். சோ அதை வந்துட்டு எனது பரிபாலன் வந்து தவறுவதும் இல்லை, மறப்பதும் இல்லை என்ற ஒரு கூற்றை முன்வைக்கிறாங்க. நம்மை பரிபாலிப்பவன் மொத்தத்துல அவன்தான் பூமியை உங்களுக்கு அடித்தளமாக ஆக்கி அதில் உங்களுக்கு வழிகளை புகுத்தி வானிலிருந்து நீரை இறக்கி வைக்கின்றான். அதை கொண்டு தாவரங்களிலிருந்து பல்வேறு ஜோடிகளை வெளிப்படுத்துகின்றோம். புசியுங்கள், உங்கள் கால்நடைகளையும் மேய விடுங்கள், சிந்தனையுடையோருக்கு நிச்சயமாக அதில் அத்தாட்சிகள் உள்ளது. இதெல்லாமே அங்க சொல்லப்படுது. இது எல்லாமே அங்க அவங்க சொல்றாங்க. அதாவது மூசா நபியும் ஃபிரௌனும் அந்த ஹாரூனும் வந்துட்டு ஃபிரௌன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயங்கள்லாம். ஸோ புசியுங்கள், உங்கள் கால்நடைகளையும் மேய விடுங்கள், சிந்தனையுடையோருக்கு நிச்சயமாக அதில் அத்தாட்சிகள் உள்ளது. இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, நீங்களும் சாப்பிடுங்க, கால்நடைகளையும் மேய விடுங்க, அது போல எல்லாருக்கும் பகிர்ந்து வாழுங்க அப்படின்ற ஒரு உணர்வு வந்துட்டு இந்த வரிகள்ல வெளிப்படுது. அதிலிருந்து உங்களை படைக்கின்றோம், அதிலேயே உங்களை திருப்புகின்றோம், அதிலிருந்தே மறுதருணம் உங்களை வெளிப்படுத்துகின்றோம். சோ என்ன சொல்றது, இந்த உணவு அடிப்படையில தான் நீங்களுடைய வாழ்க்கை இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு இதுல, அதுலதான் நீங்க வந்துட்டு ஜெனரேட் ஆகுறீங்க. உணவு சாப்பிட்டு இங்க புசியுங்கள் அப்படிங்கிற இடத்துல வந்து கன்சியூம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற அர்த்தமா? இல்ல அதான் கன்சியூம் தான். புசியுங்கள்லாம் உணவு மட்டும் இல்ல, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவுகள், தெளிவுகள், வாழ்க்கை தரங்கள், இது எல்லாத்தையும் அவங்களையும் டேஸ்ட் பண்ண வைங்க.
நீங்க தெரியாதவங்களுக்கு ஒருவேளை அதுக்கு உண்டான தகுதியை அடையல, அதனால அவங்களுக்கு அது கொடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த தகுதிகளை அவங்க வளர்த்துக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ஏற்படுத்தி கொடுங்க. நல்ல விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய தகுதிகளை வளர்த்துக்கிறதுக்கு, அவங்களுக்கு அறிவார்ந்த சிந்தனைகள், அது மாதிரி கற்றுக் கொடுக்கக்கூடிய தெளிவுகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய குருமார்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஊக்கம் அளித்து அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை கொடுத்து இன்னும் நிறைய மக்களுக்கு இதை நீங்க எடுத்து சொல்லுங்க, அவங்களுடைய வாழ்க்கை தரம் மேன்மை அடையட்டும், இந்த மாதிரி வந்துட்டு உங்களுடைய ஆட்சி இருக்கட்டும் அப்படின்ற உணர்வு அதுல வெளிப்படுது. சோ அந்த மாதிரி விஷயம் அடிப்படையில தான் உங்களை நாங்க படைக்கின்றோம், அதுலதான் உங்களை நாங்க திருப்புகின்றோம். அதுல இருந்தே மறுத்தரணம், அந்த உணவு தெளிவு ஊட்டுதல், உணர்வு ஊட்டுதல், உணவு ஊட்டுதல், அதுல இருந்து தான் உங்களை இது இல்லாம இந்த வரியில இன்னும் என்னென்ன ஞானமான உணர்வுகள் இருக்குங்கிறது இப்போதைக்கு நமக்கு தெரியாது, இறைவன் தான் அறிவான். இப்போதைக்கு நம்ம கிடைச்ச உணர்வுகளை இப்ப நம்ம பேசுறோம். திடனாக நமது அத்தாட்சிகள் அதன் ஒவ்வொன்றையும் அவனுக்கு காண்பிக்கின்றோம், பின் பொய்யுரைத்து மறுக்கின்றான். இவ்வளவு, அதாவது இந்த விஷயங்கள் அனைத்தையும் வந்து இப்ப இங்க அத்தியாயம் 20ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இருக்கு. ஒவ்வொரு விஷயம் இங்க வேற வேற அத்தியாயங்கள்ல இந்த மூசா நபியினுடைய வரலாறுகள் அங்கங்க வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு ஃபிரௌன் கிட்ட பேசினதோட வேற வேற டீடைல்ஸ் அங்கங்க மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அப்போ இது இல்லாம நிறைய பேசியிருப்பாங்க. அப்போ நமது அத்தாட்சிகள் அதன் ஒவ்வொன்றையும் அவனுக்கு காண்பிக்கின்றோம், அதெல்லாம் பொய்யுரைத்து, ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்விளைவு இருக்கு, அதெல்லாம் பார்த்து நீ செயல்படு, உன்னுடைய ஆட்சியை வந்து ஒழுங்கா தர்மத்தோட நடத்து அப்படிங்கிறத கைண்டாவும் ஒவ்வொன்னா பாயிண்டா எடுத்து வச்சுட்டு இருக்கான். ஆனா அதெல்லாம் பொய்யுரைத்து மறுக்கின்றான். பிளஸ் என்ன சொல்றான் அப்படின்னா, கூறினான், உனது சூனியத்தை கொண்டு எங்கள் பூமியிலிருந்து எங்களை வெளியேற்றுவதற்கு எங்களிடம் வந்துள்ளீரா ஓ மூசாவே. இவ்வளவு அத்தாட்சிகள் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்றத பார்த்து இதெல்லாம் சூனியம்னு சொல்றான். இதை நம்ம நோட் பண்ணிக்கிறணும். சூனியம்னு எதை சொல்றான் ஃபிரௌன்? இப்ப வந்து அவர் மூசா நபி வந்து மேஜிக் பண்ணல. நம்ம மேல பார்த்த வசனங்களை வரைக்கும் வந்து பார்த்தோம்னா அவர் மேஜிக் எதுவும் பண்ணல. ஒரு ஒரு ஹக்கு, ஒரு பிரபஞ்ச கோட்பாடுகளை அவர் எடுத்து சொல்றார். அவருக்கு உணர்ந்தறிந்ததை, இறைபுறத்துல இருந்து உணர்ந்து அறிந்ததை எடுத்து சொல்றார். சோ அதை பார்த்து சூனியன்றான். இது ஒரு பிரயோஜனமும் ஆகாது, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனமும் ஆகாது, இது பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சூனியம்தான் அப்படிங்கிறது சொல்றான். அதுக்கப்புறமும் என்ன சொல்றான், பின் உன்னிடம் கொண்டு வர நிச்சயமாக எங்களிடமும் இது போன்ற சூனியம் உள்ளது. சூனியம் செய்யறதுக்கு, சூனியம் சொல்றதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றதுக்கு எங்ககிட்டையும் நிறைய இருக்கு. ஆக எங்களுக்கிடையே மற்றும் உனக்கிடையே ஒரு நியமனத்தை ஆக்கும், நாங்கள் அதை உடைக்க மாட்டோம், நீயும் வேண்டாம், சீரான இடமாகட்டும், ஒரு பப்ளிக் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணு, நானும் எனக்கு தெரிஞ்ச என்னோட ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு வரேன், நீ அங்க வச்சு பேசு, உன்னோட இந்த மாதிரி அழகா பேசக்கூடியவர்கள், கோட்பாடுகள், பிரபஞ்ச கோட்பாடுகள் பேசுறதுக்கெல்லாம் எங்ககிட்டையும் ஆள்க இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு தான் அங்க வெளிப்படுது. ஏன்னா இதெல்லாம் உள்ளது தானே. இப்போ சில பேர் வந்துட்டு ஜோசியம் சொல்றேன், அது சொல்றேன், இது சொல்றேன்னு சொல்லிட்டு சில சம்பிரதாயங்கள், என்ன சொல்றது, பரிகாரங்கள் சொல்லிட்டு சில மூட நம்பிக்கைகள் எடுத்து சொல்றதுக்குன்னே ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அரசர்கள் மத்தியிலேயோ இல்ல பெரிய பெரிய வியாபாரிகள் மத்தியிலேயோ. இதெல்லாம் இன்றளவும் இருக்கக்கூடியதுதான். இது பண்ணுங்க, அது சரியாயி போயிடும், இதெல்லாம் வந்துட்டு. ஸோ அந்த மாதிரியான ஆட்களை கூட்டு வரோம். ஸோ அதுக்கு வந்துட்டு அதை நடத்துறதுக்கு இந்த மாதிரி பேச்சு, ஒரு பப்ளிக்கா நீ பேசு, அவங்க கிட்ட பேசு, என்கிட்ட பேசுறத விட அவங்க கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அதுக்கு சொல்றாங்க, கூறினார் மூசா நபி சொல்றாங்க, அந்த 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 நாள் வந்து ஒரு பண்டிகை நாளா இருக்கட்டும், மனிதர்கள் ஒன்று திரளும் முற்பகலாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஆக ஃபிரௌன் திரும்பி தனது திட்டத்தை சேகரித்து பிறகு வந்தான். ஸோ அந்த டே வந்துச்சு, அந்த டேல எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க. ஸோ அந்த டே அந்த இடத்துல மூசா வந்துட்டு சொல்றாங்க, மூசா நபி சொல்றாங்க, அவர்களிடம் மூசா கூறினார், உங்களுக்கு கேடுதான், பொய்யானதை இறைவன் மீது இட்டு கட்டாதீர்கள். நோட் பண்ணிக்கணும், அவங்க வந்துட்டு இங்க வந்து மேஜிக் நடக்க போறது இல்லை அப்படிங்கிறதே இந்த வார்த்தைகள்ல இருந்து தெரியுது. ஏன்னா நார்மலா நம்ம புரிதல் வந்துட்டு இங்க ஒரு மேஜிக் ஷோ மாதிரி தான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். பட் ஆனா இங்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியிருக்கு. இறைவன் மீது பொய்யானதை இட்டு கட்டுறது, அப்ப ஏதோ சொல்ல போறாங்க,
இறைவன் அப்படி சொல்லியிருக்கான், கடவுள் இப்படி சொல்லியிருக்காரு, தெய்வம் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ இவங்க ஒரு இறை தர்மத்தை பிரபஞ்ச வாழ்வியல் கோட்பாடை எடுத்து சொன்னதுக்கு மாறாக பொய்யானதை ஏதோ சொல்ல போறாங்க. சோ அப்படி சொன்னீங்க, சொல்லாதீங்க, பின் தண்டனையை கொண்டு உங்களை அழிப்பான், திடனாக இட்டு கட்டுவோம் தோல்வி அடைகின்றான். இட்டு கட்டி சொல்ல கண்டிப்பா தோல்விதான் அடைகிறான் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்கிறான் எடுத்த உடனே. இப்போ கூட இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ ஏதாவது தவறு செஞ்சுட்டோம், இல்லைன்னா ஏதாவது தப்பான விஷயம் இல்ல தப்பான முடிவு எடுத்துட்டோம் அப்படிங்கும் போது பரிகாரமா நிறைய பேர் ஹசரத் கிட்ட அப்படி இப்படின்னு எல்லாரும் பெரியவங்க கிட்ட எல்லாம் கேட்கும் போது சொல்லுவாங்க, நீங்க இவ்வளவு நோம்பு வைங்க, இல்லைன்னா இவ்வளோ சதக்கா பண்ணுங்க, இல்ல இவ்வளோ அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சத அவங்க மூதாதையர்கள் சொன்னதை வச்சு நிறைய சொல்லுவாங்க. அப்படி சொல்றதுனால நம்ம செஞ்ச தப்போ தவறோ அதுல இருந்து நம்ம மீள முடியுமா, இல்ல நம்ம அதுல இருந்து காப்பாத்திக்கதான் முடியுமா அப்படிங்கிறது கேள்விதான் இல்லையா? ப்ராப்பரா அவங்க சொல்லணும். அதாவது உண்மையிலேயே பிறருக்கு தர்மம் பண்ணும்போது அது சில அழுக்குகளை கழுவதான் செய்தது. ஆனா அது மட்டும் போதுமா? தன்னை சீர்படுத்திக்கிறாம வெறுமன தர்மம் மட்டும் பண்ணி பொழைச்சுக்கிற முடியுமா? கொடூரமான ஆட்சி நடத்திக்கிட்டு 4 பேருக்கு இலவச திட்டத்தை போட்டுட்டு அந்த ஆட்சி சரியான ஆட்சின்னு சொல்லிட முடியுமா? அததான் மூசா சொல்லியிருக்காரு. அவரு செஞ்ச தவறையுமே அவர் உணர்ந்து தன் பக்கம் கைய காமிச்சு அவர் உணர்ந்துகிட்டனாலதான் அல்லாஹ் அவருடைய மனச தூய்மையாக்கி ஆமா திரும்பிக்கிட்ட நிலையிலதான் அவர் இத பேசுறாரு. அதனால அவரு அதைத்தான் சொல்றாரே தவிர அவர் அந்த மூதாதையர்களோடதோ இல்ல பழைய ஆட்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்க, என்ன எழுதி வச்சிருக்காங்க, அந்த செய்தியோ அவர் சொல்லல. அதான் செவியுற்று சொல்லல, தான் வாழ்ந்தத உணர்ந்தத சொல்ல ஆரம்பிக்கிறார். அவருடைய பக்கங்களை எடுத்து சொல்றார். அவர் கடந்து வந்த பக்கங்கள்ல அதுல இருந்த அத்தாட்சிகளை எடுத்து சொல்றார். அதான் பொய்யானதை இறைவன் மீது இது கட்டுறது. இப்போ நம்ம வாழாததையோ இல்ல மத்தவங்க எழுதி வச்சிருக்கிறது இல்ல மத்தவங்க செஞ்சது பரிகாரமா செஞ்சதையோ நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்றது தப்பு. நம்ம தவிர நம்ம முதல்ல என்னன்னு உணர்ந்து அதுக்காக மனமாற அதை அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அது நீ திரும்பவும் செய்யாம இருக்கணும், அதுல இருந்து மீட்டு தரணும் அப்படிங்கிற எண்ணமே தான் நல்லது. அததான் மூசா சொல்றாரு அப்படிங்கிறது ஃபீல் ஆகுது இல்லையா, உணர முடியும். சோ அப்ப வெறுமனா பரிகாரம் பண்ணி செய்த தவிர தொடர்ந்து பண்ணி தப்பிச்சிடலாம் நினைக்காதீங்க. சோ அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. சீர்படணும், ஃபர்ஸ்ட் செல்ஃப் கரெக்ஷன் தேவை. ஓகே, பரிகாரம் செய்யுங்க, அது வேண்டாம்னு சொல்லல, செல்ஃப் கரெக்ஷனும் கூடவே தேவை. அந்த சீர்படணும் அந்த செயல்பாடுகள், அப்பதான் அந்த பரிகாரம் முழுமையாக வேலை செய்யும். அப்பதான் சமாதானம் மேலோங்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இப்போ இதுல முக்கியமா ஒரு சில கிராஸ் ரெஃபரன்ஸ் போட்டிருக்கோம். இதுல மேல பாத்தீங்கன்னா, உனது சூனியத்தை கொண்டு எங்கள் பூமியிலிருந்து எங்களை வெளியேற்றுவதற்காக எங்களிடம் வந்துள்ளேன்னு சொல்லிட்டு எடுத்தோடனே கேட்கிறாங்க இல்லையா. சில விஷயங்கள்லாம் சொல்லும் போது ஃபிரோன் கேட்கிறாரு இல்லையா, ஃபிரோன் கேட்கிறான். ஸோ அதுக்கு இந்த இடத்துல மேல இந்த இடத்துல சில விஷயங்கள் பேசப்படுறதா இருக்கு. ஆனா ஒரு இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா வெறுமன அவருடைய கோலை வீசினார், அது பகிரங்கமான பாம்பாக ஆனது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிரோனுக்கு. சோ அப்ப அந்த பாம்புங்கிறது என்ன? பாம்புனா ஆக்சுவலி நார்மலா அது விஷம், விஷத்தை அடிப்படையாக கொண்டதுதான் பாம்பு. அப்போ ஃபிரோன் செய்த செயல்களுடைய விஷயங்கள் எல்லாம் விஷமாக நிக்கிறது அவருடைய பேச்சுல. மூசா நபியினுடைய ஹாரூன் நபியினுடைய அந்த கோட்பாடுகளை அடிப்படையில இறை கோட்பாடுகள் உணர்த்தும் பொழுது அது விஷமாக பாம்பாக உனக்கு. சோ இதான் இப்ப இந்த இடத்துல அது என்ன, அது எது அவனுக்கு பாம்பாக தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு இதுதான் அந்த திங். திறனாக நமது அத்தாட்சிகள் அதன் ஒவ்வொன்றையும் அவனுக்கு காண்பிக்கின்றோம், பின் பொய்யுரைத்து மறுக்கின்றோம். அதாவது கால்நடைகளை மேய விடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, மித்தவங்களுக்கு கொடுத்து வாழுங்க அப்படிங்கிற பகிர்ந்து உணர்வு சொல்லப்படுது. இறைவன் தான் சர்வத்தையும் பரிபாலிப்பவனுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், நியாய தர்மத்தோடு நடந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்விளைவு இருக்கு. நீ தூய்மைப்படுத்துக்க விரும்பலையா அப்படின்னு சொல்லிட்டு மித்த வசனங்கள் எல்லாம் அத்தியாயங்கள்லாம் வரும். அதனுடைய ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் தான் இங்க அத்தியாயம் 20 பேசப்பட்டிருக்கிறது.
ஸோ பாம்புனா என்னங்கிறதையும் இப்ப நம்ம இது வந்து நம்ம வந்து என்ன நம்ம இன்றளவும் அந்த சொல் வழக்குல இருக்கத்தானே செய்யுது. ஸோ இப்போ சில நாவல்ஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நான் பாலூட்டி வளர்த்த இது வந்துட்டு பாம்பாக வந்து கொத்துது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்ப அங்க வந்து பாம்பாக வந்து கொத்துதுன்னா என்ன அது விஷமா ஆயிட்டான். ஆக்சுவலி வந்துட்டு இங்க என்ன நடக்குதுன்னா ஃபிரௌன் ஆக்சுவலி மோசமான ஆள். இன்னும் சொல்ல போனா அந்த வரியெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இங்க மேட்ச் ஆகுது. ஒண்ணு மட்டும் என்னன்னா ஃபிரௌன் வந்து ரொம்ப கொடுங்கோலான ஆட்சி. அந்த கொடுங்கோலான ஆட்சியில வளர்ப்பு பையனா வளர்ந்தவர் தான் மூசா நபி. ஸோ அவர் வளர்ந்து வந்து அங்க இருக்கக்கூடிய அனாச்சாரங்களை எல்லாம் வந்துட்டு இதெல்லாம் அவரால் பொறுக்க முடியாம அவர் ஏதோ ஒரு வகையில வந்துட்டு கேட்டிருக்காரு. ஆனா ஆரம்பத்துல அவர் தட்டி கேட்ட விதம் வந்து ஒரு அவசரத்தனம் பொடுப்போக்கா இருந்திருக்கு. ஸோ அதுலயும் ஒரு பக்குவத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறான் மூசா நபிக்கு வந்துட்டு இறை அதை எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த அடிப்படையில வளர்ந்து வந்து பேசும்போது தான் வளர்த்து வந்தது என்கிட்டே வந்து பேசுது அப்படின்றது. இன்னொன்னு அவர் சொல்லக்கூடிய அத்தாட்சிகள் எல்லாமே வந்துட்டு அவருக்கு விஷமாக பாம்பாக, இதுதான் அங்க விஷயம். அதை வந்து அதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு புரிதலும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு ஃபேக்ட் தான். ஆமா. இல்ல இது வந்து அந்த வசனங்கள் படிக்கும் போது அத மனசுல வச்சுக்கிட்டோம்னா நல்லா கனெக்ட் ஆகும். சோ அங்க பாம்புன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா பாம்புன்னு எதை சொல்றான் அப்படிங்கிறது மித்த வசனங்களையும் கொஞ்சம் கோர்வையா சேர்த்து படிச்சோம்னா இந்த விஷயங்களை தான் பாம்புன்னு சொல்றான். அந்த விஷயத்தை தான் வந்துட்டு சூனியம்னு சொல்றான். இப்ப நம்ம இங்க வந்துருவோம். அதாவது சூனியக்காரர்கள் கிட்ட இந்த மாதிரி வேத புத்தகங்கள் புராணங்கள் வச்சு ஓலைச்சுவடிகள்ல கயிறுகள் சுருட்டு எல்லாத்தையும் அவிழ்த்து விட்டு பேசுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்றான், நீங்க இறைவன் சொல்றான், கடவுள் சொல்றாரு, தெய்வம் சொல்லுதுன்னு சொல்லிட்டு என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்படி சொன்னீங்க, பொய்யானதை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தோல்விதான், தண்டனை தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா சொன்ன உடனேயே 62வது வசனம் வாசிக்கிறேன். பின் அவர்களிடையே அவர்களின் காரியங்களை விவாதித்துக் கொண்டனர். இந்த விவாதித்துக் கொண்டனர் இருக்கிற இடத்துல உள்ள அரபி வார்த்தைக்கு தர்க்கம், சச்சரவு அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. சோ அந்த வார்த்தை சொன்னா அவங்களுக்குள்ளே ஒரு பதட்டம் ஏற்படும். ஏன்னா இறைவன் மீது பொய்யை கட்டுறது வந்துட்டு கண்டிப்பா பாதிப்பை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அவங்களும் ரியலைஸ் பண்ணிருப்பாங்க. அங்கங்க இருந்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய அரசர்கள், பிசினஸ்மேன், அவங்க கிட்ட இருந்து காசு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையாவது வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இங்கேயுமே வந்துட்டு ஹசரத்மார்கள், இஸ்லாமியர்கள், அதாவது எல்லா ஹசரத்மார்களையும் அப்படி சொல்லல, ஒரு சில பேர். அதே போல எல்லா ரிலீஜியஸ்லயும் அந்த தங்களுடைய நாங்கெல்லாம் ரொம்ப பக்திமான்கள், எங்களுக்கு கடவுளான விஷயங்கள் நிறைய தெரியும்னு சொல்லிட்டு நிறைய வியாபாரங்கள் நடக்கத்தானே செய்யும். ஸோ அந்த மாதிரி இங்க வந்துட்டு இந்த குரூப் கிட்ட வந்துட்டு சொன்ன உடனே அந்த 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 ஸ்ட்ராங்கான ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இவர்களுக்குள்ள ஒரு ஒரு பேக் அடிக்குது இவங்களுக்கு. ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு சலசலப்பு ஏற்பட்டுருச்சு. ஸோ அந்த அந்த சலசலப்பான உரையாடலை வந்து ரகசியமா வச்சுக்கிட்டாங்க. அந்த சூனியக்காரன் உரையாடலை ரகசியமாகவும் வைத்துக் கொண்டனர். கூறினார்கள், நிச்சயமாக இவ்விருவரின் சூனியத்தை கொண்டு உங்கள் பூமியிலிருந்து உங்களை வெளியேற்றிடவும் முன்மாதிரியான உங்கள் பாதையினை அகற்றவுமே இவ்விரு சூனியர்கள் உள்ளனர். அது என்னதான் பயம் ஏற்பட்டாலும் அதை வெளியே காமிச்சுக்கிறாம அதை ரகசியமா வச்சுக்கிட்டு இவங்க கண்டிப்பா சூனியக்காரங்க தான் இந்த 2 பேரும், மூசாவும் ஹாரூனும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்ட்ராங்கா எடுத்து சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த அவையில ஃபிரௌனும் சரி எல்லாரும் சரி சேர்ந்து சொல்றாங்க. அப்போ உங்க திட்டத்தை ஒன்று சேருங்கள், பிறகு வரிசையாக வாருங்கள், திறனாக மேலோங்குவோர் இந்நாள் வெற்றியாளர்னு சொல்லிட்டு அவையில அறிவிக்கப்படுது. ஸோ கூறினார்கள், மூசா வீச உள்ளீரா இல்ல வீசுவோரில் முதலாவதாக நாங்கள் இருக்கட்டுமா அப்படின்னு கூறினார். என்னதென்றால் நீங்களே வீசவும். அப்போது அவர்களின் கயிறுகள் மற்றும் அவர்களின் கோல்கள் நிச்சயமாக அவை அவர்களின் சூனியங்களில் இருந்து செயல்மிக்கதாக அவர்கள் பால் காட்சி அளித்தது. செயல்மிக்கதாக அப்படின்ற அர்த்தம் தான் அதுக்கு. அதாவது ஒரு மூமெண்ட், ரொம்ப ஆற்றலான அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது, வளைந்து நெளிந்தது அப்படின்னு சொல்லிட்டு, பாம்பு போன்று வளைந்து நெளிந்ததாக தோன்றியது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அங்க அந்த வார்த்தைக்கு, அந்த இருக்கக்கூடிய அரபி வார்த்தைக்கு செயல்திறன்
அப்படின்ற செயலாக்கத்துக்கு வந்து ஒரு மாதிரி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துட்டு இதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு திகைக்கக்கூடிய அளவுல அவங்களுடைய எடுத்து வைக்கக்கூடிய ஒண்ணும் இல்ல. இப்போ மூசா நபி மாதிரி வந்து இப்போ குரான் இப்போ எடுத்து படிக்காம ஒரு சில பேருக்கு வந்துட்டு வாழ்க்கையில இருந்தே அனுபவ பாடங்கள் கத்திருப்பாங்க. ஸோ அப்போ அதை வந்துட்டு குரானை எடுத்து பார்க்கும்போது இந்த வாழ்க்கையில கட்டுற பாடமும் குரானும் ஒன்னாதான் பேசிட்டு இருக்கும். இப்போ அதை வந்துட்டு அரபிலாம் வாசிக்க தெரியாம அவர் தெரிஞ்ச விஷயத்த சொல்லுவாரு. இன்னொருத்தவங்க ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அரபி இரபி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அரபி வார்த்தைகள்லாம் 4-5 வார்த்தை எடுத்து விட்டு அப்படி சொல்லும் போது அதை சுத்தி இருக்கிறவங்களுக்கு செம்மையா தானே இருக்கும் அது. அதே போல நம்ம இஸ்லாமிய பொதுவாகவே எல்லா மதங்கள்லயுமே இப்படியான ஒரு செயல்பாடுகள் இருக்கதான் செய்யுது. சோ அப்படிலாம் பேசினவனா மூசா வந்து தனது ஆன்மாவில் நப்சுல வந்துட்டு பயத்தை உணர்ந்தாரு. செம்மையா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூறினோம் பயப்படாது உள்ள திரும்பவும் உணர்த்தப்படுது. பயப்படாது, நிச்சயமாக நீயே மேலோங்கு. ஏன்னா நீ வாழ்க்கையில வாழ்ந்து பட்டு நிறைய தண்டனைகளையும் சில கஷ்டங்களையும் அனுபவிச்சு அந்த கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு ஓரளவுக்கு திருந்தி அழகா வந்திருக்கிற. சோ அது வந்து சத்தியம், அதை பேசு, பயப்படாத, நீ தான் மேலோங்குவ அப்படின்னு சொல்லிட்டு நீ அபயம் பெற்றதில் உள்ளதை வீசவும். இங்க வந்துட்டு உனது வழக்கரத்தில் உள்ளதை வீசவும் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அந்த ஐமான் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு வந்துட்டு நம்பகம் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. வழக்கரம் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருப்பது போல நம் வழக்கரம்னாலே நீங்க யோசிச்சு பாருங்களேன். இவன் என்னுடைய ரைட் ஹேண்ட் அப்படின்னா என்ன, இவனுக்கு நம்பகமானவன், ரொம்ப சப்போர்ட்டிவ். அப்படி நீ எதுல நீ ஆதரவு பெற்றியோ, எதன் அடிப்படையில உனக்கு ஆதரவு கிடைச்சிச்சோ அந்த விஷயத்துல இருந்து எடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன எல்லா விஷயத்துக்கும் வந்து நீ உன்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஆன்சர் இருக்கும். அவர்கள் கட்டமைப்பதை விழுங்கிவிடும். இப்போயும் நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அவங்க சொன்னது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருச்சு, அவங்க செஞ்சதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருச்சு இவங்க சொன்ன விஷயம் அதுதான் அவங்க. சோ எங்கு வந்தாலும் சூனியமானது வெற்றி அடைவதில்லை அப்படின்னு, அதாவது மேஜிக் வந்துட்டு வெற்றி அடைகிறது, அதாவது இட்டு கட்டுறது. இவர் மூசா நபி சொல்றது வந்துட்டு சூனியம் கிடையாது, இவங்கதான் உண்மையிலேயே சூனியமான விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஆக வீசினார், அதெல்லாம் எல்லாத்தையும் வீசினாங்க. அப்போ சூனியக்காரர்கள் மரியாதை செய்தவர்களாக கூறினாங்க. ஏன்னா அவங்களுக்கு விளங்கிடுச்சு சத்தியத்தை எடுத்து சொல்றாங்க, ஷோ ஆஃப் பண்ணல அப்படிங்கிறது விளங்குது. வெறுமனா வந்துட்டு இவங்க போட்டதெல்லாம் பாம்பா மாதிரி, அவர் போட்டது பெரிய பாம்பா மாதிரி முழுங்கிடுச்சு, அது உடனே வந்துட்டு இறைவன் மேல நம்பிக்கை கொண்டாங்க அப்படிங்கிறத விட அவரை தான் கண்டிப்பா கடவுளாக்கி இருப்பான். அப்படி ஒண்ணு நடந்திருந்ததுன்னா செம்மையான மேஜிக்காரங்களா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க சொன்னதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில இருந்து எடுத்து சொல்றாரு, அவர் பக்கங்கள் எடுத்து சொல்றாரு. ஆமா, அந்த மாதிரி மேஜிக் பண்ணி இருந்தாதான் வந்து நிஜமாவே சூனியக்காரர்ல ஒருத்தரா இருக்க கூடும். ஆனா அவங்க வந்து அந்த மாதிரி மேஜிக்ஸ் எதுவும் பண்ணல. அவங்க வந்து யதார்த்தமா அவங்க வாழ்ந்ததுதான் சொன்னாங்க, பட்டத திருந்தினத அதுதான் சொன்னாங்க. அதனாலதான் அது வந்து சூனியம் இல்ல. அதனால அவங்க வெற்றி அடைகிறாங்க. சூனியம் இல்லாத தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்தத, அதுல இருந்து உணர்ந்த விஷயங்களை, அதே சமயத்துல இங்க தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்ற அடிப்படையில பேச்சுக்களை வந்து சரியான ஆதாரத்தோட, வாழ்க்கை இப்படிதான் பிரபஞ்சம் இயங்குது, இது உங்களுக்கு தெரியாதா, உங்களுக்கு தெரியாது என்ன அப்படின்ற அடிப்படையில அங்க பேச்சுக்கள் நிறைய நடந்திருக்கு. ஏன்னா அதுவும் இங்க சொல்றாங்க, கூறினார்கள் ஹாரூன் மற்றும் மூசாவின் பரிபாலன நம்பிக்கை கொள்கின்றோம். ஹாரூனும் இங்க நிறைய பேசியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது, ஹாரூன் நபியும். அதனால ஹாரூன்ங்கிறது ஃபர்ஸ்டாவே வந்துருச்சு அவங்களுடைய பேச்சுல. ஹாரூன் மற்றும் மூசாவின் பரிபாலனம், யார் பரிபாலிக்கின்றானோ அந்த பரிபாலனையோட நாங்க நம்பிக்கை கொள்கின்றோம். இப்ப அதுக்கு அடுத்து வந்துட்டு இங்க வந்துட்டு பெருமை, ஈகோ வந்துட்டு டச் பண்ணிடுச்சு ஃபிரௌனுக்கு. கூறினான், உங்களுக்கு நான் அனுமதிக்கும் முன்னரே அவரிடம் நம்பிக்கை கொள்கின்றீர்களா? நிச்சயமாக அவர் சூனியத்தை உங்களுக்கு அறிவித்து கொடுத்த உங்கள் பெரியவரே ஆகும். உங்கள் கரங்கள் மற்றும் உங்கள் கால்களை எதிரெதிராக நிச்சயம் துண்டிப்பேன். மேலும் பேரித்த மர கம்பங்களில் உங்களை நிச்சயம் கழுவேற்றுவேன். கடுமையாக தண்டிப்பதும் எஞ்சி இருப்பதும் நம்மில் யார் என்பதை நிச்சயம் அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு கடுமையான அந்த கோபத்தை வெளிப்படுத்தலாம். அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க, நம்மிடம் வந்துள்ள
எங்களுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் தான் சரி. அதாவது நம்மிடம் வந்துள்ள தெளிவுகள் மற்றும் நம்மை தோற்றுவித்தான், நம்மள ஆர்ஜினேட்டர், அவனுக்கு மேலாக உன்னை தேர்ந்தெடுக்கவே மாட்டோம். அவனோட மேல யாரும் கிடையாது. சோ நீ தீர்மானிப்பதை தீர்மானித்துக்கொள். நிச்சயமாக நீ தீர்மானிப்பதெல்லாம் இந்த இம்மை வாழ்வையே. நிச்சயமாக நாங்கள் எங்களின் குற்றங்கள் மற்றும் சூனியத்திலிருந்து எதன் மீது எங்களை நிர்பந்தித்தாயோ அதையும் எங்களுக்கு மன்னிப்பளிப்பதற்காக எங்கள் பரிபாலனுடன் நம்பிக்கை கொள்கின்றோம். சிறந்ததும் எஞ்சி இருப்பதும் இறைவனே அப்படின்னு சொல்றான். யாரு? நான் தான் எஞ்சி நிற்பேன், கடுமையா தண்டிப்பேன்னு சொல்லிட்டு ஃபிரௌன் சொல்றான். இல்ல, சிறப்பானவன், தண்டிக்கிறது மட்டும் இல்ல, சிறப்பானவன், அவன் ஹைரானவன், ஹசனானவன் அப்படின்ற அடிப்படையில் சிறப்பானவன், இன்னும் எஞ்சி நிக்கக்கூடிய, எப்போதுமே எவர் லாஸ்டிங். இப்படி இருக்கிறது வந்துட்டு இறைவன் தான், வேற யாரும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவா வந்துட்டு சொல்றாங்க. இந்த தெளிவு எப்படி வந்திருக்கும்? ஒரு சின்ன பாம்பு எல்லாம் பெரிய பாம்பு வந்து சாப்பிட்டோன்னு இவ்வளவு தெளிவு வந்திருக்குமா? சோ நிச்சயமாக எவனொருவன் அவனது பரிபாலனிடம் குற்றவாளியாக வருகின்றானோ நிச்சயமாக அவனுக்கு நரகம். இங்க இந்த விஷயம் பேசுறதெல்லாம் யார் பேசுறாங்கன்னா, சூனியம் பண்ணலாம் வந்தவங்க, மூசா நபியும் ஹாரூன் நபியும் இல்ல. எந்த அளவுக்கு தெளிவுகளை வந்து அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க, அங்க கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு உணர்வூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். சோ நிச்சயமாக, அதாவது நிச்சயமாக எவனொருவன் அவனது பரிபாலனிடம், அவனுக்கு ஒண்ணு பரிபாலிக்கப்பட்டிருக்கு, அது மாத்தி மாத்தி நடந்து குற்றவாளியாக அவனுடைய வாழ்க்கை நெருக்கடியாக அப்படி ஆயிட்டே வருது. நிச்சயமாக அவனுக்கு அது வந்து ரொம்ப நரகம் ஆயிடும் அவனுக்கு வாழ்க்கை. அதுல மரணிக்கவும் மாட்டான், வாழவும் மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அந்த மாதிரியான ஒரு நிலை நெருக்கடியாகி வர்றதை உணர்ந்து திரும்ப நம்பிக்கையோட திடனாக, மேலும் எவர் ஒருவர் நம்பிக்கையோடு திடனாக செயலில் சீர்பட்டவராக வருகின்றாரோ அத்தகைய அவர்களுக்கு படித்தரங்கள் மேன்மையாகின்றது. நித்திய தோட்டங்கள், நதிகள் அதன் கீழே ஓடிக்கொண்டிருக்கும், அதில் என்றும் ஆகின்றனர். அது தூய்மைப்படுவோருக்கான வெகுமதியாகும். தன்னைத்தானே ஏற்பட்ட கலங்கங்கள், அழுக்குகள் எல்லாத்தையும் தூய்மைப்படுத்திக்கணும்னு அடிப்படையில செயல்படும் பொழுது இந்த மாதிரியான தோட்டங்கள்னாலே வாழ்வாதாரங்கள் நிரம்பியதுன்னு அர்த்தம். அது நித்தியமா, அதாவது நதிகள் அதன் கீழே ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா வாடாது அப்படின்னு அர்த்தம். சோ தோட்டம்னாலே அதுக்கு வந்து தண்ணி தேவை, செழிப்பான ஒரு வாழ்க்கை அப்படிதான் அதை சொல்ல. சோ அப்போ தன்னைத்தானே தூய்மைப்பட இந்த அளவுக்கு அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. அதை வந்து அவங்க எடுத்து சொல்றாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, என்ன சொல்றது, நம்மளுக்கு சில விஷயங்கள் உணர்த்தப்படணும் வாழ்க்கையில. ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலுமே வந்துட்டு படிப்பினைகள், உம்முல் கித்தாப், இந்த உலகமே வந்துட்டு இந்த வேத கோட்பாடின் அடிப்படையில தான் இயங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல வாழும் போதே நமக்கு நிறைய விஷயங்கள் உணர்த்தப்படும். நம்மளுக்கு ஒரு அருட்கொடையாக இந்த எழுத்துடைய வேதம் ஒரு நினைவூட்டலாம் முன்கூட்டியே வாசி தெளிவுபடுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாங்க. அந்த வாசிப்பும் எப்ப புரியும்னா, அதை நம்முடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு அதை சிந்திச்சு பார்க்கும்போது அதுல எழுதப்பட்டக்கூடிய எழுத்துக்கள் வந்துட்டு ரொம்பவுமே தெளிவாக நம்மளுக்கு நினைவூட்டலாக, வழிகாட்டுதலாக அமையும். ஸோ நம்ம எப்பவுமே சீர்படுத்திக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படிங்கிறது இங்க தெளிவாகுது. அப்படி நம்ம சீர்படுத்திக்கிறதுக்கு தயாராக இருக்கும்போது நிறைய ஞானங்களும் கற்றுக் கொடுக்கப்படும். எப்படி ஒரு மூசா நபிக்கு ஒரு சாதாரண ஒரு வளர்ப்பு பையனா அரச குடும்பத்துல இருந்தவருக்கு திரும்ப திரும்ப இறைவன் பக்கம் தான் செய்த தவற ஒப்புக்கொண்டும் மிஸ்டேக் பண்ணாலும் திருந்தணுமென்ற ஒரு எண்ணம், ஒரு நேர்மை, ஒரு அன்பு, ஹெல்பிங் மைண்ட், இதெல்லாம் இருக்கும் பொழுது அவருக்கு எப்படிப்பட்ட ஞானங்கள் டெவலப் ஆகி எவ்வளவு பெரிய ஒரு டாஸ்கையும் லேசா, பெரிய டாஸ்க் தான் ஆனா லேசாக்கி தரேன்னு சொல்றான். ஸோ அதை வந்துட்டு அழகான முறையில இங்க இன்னும் வந்துட்டு கத்தி வச்சுற வால் சண்டை அதெல்லாம் எதுவுமே பண்ணல, முழுக்க முழுக்க பேச்சுவார்த்தை தான். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அதெல்லாம் இன்ஷால்லா வரக்கூடிய நாட்கள்ல இறைவன் நாடினாலும் நம்ம பேசுவோம். இப்போ வரைக்கும் உள்ள விஷயத்த சொல்றேன். ஸோ அதுல வந்துட்டு அதுக்கப்புறமும் வந்துட்டு ஃபிரௌன் வந்துட்டு ரொம்ப தன்னோட ஈகோ விட்டு கொடுக்காம பேசும் பொழுது அங்க சரி இவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் அந்த இடத்த விட்டு நகரத்துக்கு பாக்குறாங்க. நகரவும் விடாம பின்னாடியே துரத்திட்டு வரும்போது அங்க அவன் வந்துட்டு ஒரு கடல்ல மூழ்கடிக்கப்படுறான் அப்படிங்கிறதுதான் வரலாறு. சோ இந்த அப்போ நம்ம சரி இங்க வந்துட்டு நம்ம ஆட்சியாளர்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு சில செயல் திட்டங்கள் வந்து ரொம்ப கொடுமையா இருக்கு அப்படின்னா அவங்ககிட்ட வந்துட்டு கைண்டா எடுத்து சொல்லணும். எது ப்ரொசீஜரோ, எது ப்ராப்பர் ப்ரொசீஜரோ, என்னென்ன கவர்மெண்ட் எப்படியாக அப்ரோச் பண்ணணும் கவர்மெண்ட் கிட்ட. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட சிஎம் செல் அப்படின்னு இருக்கு, கவுன்சிலர் கிட்ட அணுகணும்னா ஆன்லைன்லயே இப்ப நிறைய விஷயம் வந்துருச்சு. அதன் அடிப்படையில கைண்டா இந்த மாதிரி இந்த விஷயம். அப்ப நம்ம ஒருவேளை திட்டம் வந்து நாம தான் சரியா புரிஞ்சுக்கலனாலும் அவங்க திருப்பி பதில் அனுப்புறதுக்கும் ஒரு அழகான ஒரு அதாவது ஹெல்த்தியான கம்யூனிகேஷன் நடக்குது.
அதை தாண்டியும் ஆட்சியாளர்கள் வந்துட்டு துஷ்பிரயோகம் பண்றாங்க தங்களுடைய பதவிகளை அப்படின்னா அதை இறைவன் பார்த்துக் கொள்வான். நம்ம வந்து இறைவன் காட்டி தந்த வழியில கவர்மெண்ட்டை ரொம்ப சார்ந்து வாழாம அதே சமயத்தை கவர்மெண்ட்டை எதிர்க்கவும் தேவையில்லை. போயிட்டு கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு போராட்டம் எல்லாம் எதுவும் தேவைதான் சொல்லலாம் கைண்டா. ஸோ அதுல கவர்மெண்ட் ஒரு சில நம்மளுக்கு செயல் திட்டங்களை நன்மைகள் வச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில எப்படி நம்ம நிம்மதியா வாழ முடியுமோ இறைவன் அதுல முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய குணங்களை பண்படுத்திட்டு வரும்போது நம்மளுடைய வாழ்வு சுத்தமும் சமாதானமாக அழகாக மேன்மை அடையும் அப்படிங்கிறது இங்க கடைசி வரிகள் உங்களுக்கு வந்து நினைவூட்டுது. அப்புறம் இங்க வந்து அல்லாஹ் சொல்றான், மென்மையா பேசும்போது அவங்களுக்கு வந்து உணர்வூட்ட கூடும், அதுல இருந்து எடுத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போது, ஆனா மெயினா மூசா நபி வந்து யாரு அதை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்கன்னா ஃபிரௌனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அங்க வந்து ஃபிரௌன் எடுத்துக்கல. ஆனா அந்த அவையில இருக்கிற மத்த எல்லாருமே ஒருவேளை அவங்க ஸ்காலர்ஸா இருப்பாங்க, எல்லாருமே வந்து ரொம்ப மேதாவிகளா இருக்கக்கூடிய ஆட்கள் அத வந்து புரிஞ்சு அவங்க அத வந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்ப நம்மவுமே நம்ம வாழ்க்கையில வந்து சில விஷயங்கள் வந்து நன்மையான விஷயங்கள் தான் இருக்கும். அது வந்து பர்டிகுலரா ஒருத்தர் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து சொல்ல போவோம். அது வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா கூட இருக்கிறவங்க நல்லா படிச்சவங்களோ இல்லைன்னா அதை தெரிஞ்சுக்கணும்னு எண்ணங்கள் இருக்கக்கூடியவங்களா இருக்கும். நம்ம அவங்க மனசுல இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி ஆட்கள் வந்து திரும்பக்கூடும், அந்த விஷயங்களை கேட்டு இறை சிந்தனைக்கு திரும்பக்கூடும் அப்படிங்கிறது. சோ ஜென்டிலான ஆட்டிடியூட் வந்துட்டு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இங்க உணர்த்தப்படுது. ஸோ இந்த ஆட்டிடியூட்லாம் ஒரு நாள் 2 நாள்ல வர்றது கிடையாதுதான். பட் ஆனா விரும்பும் பொழுது அதை சார்ந்து பிராக்டிஸ் வாழ்க்கையில அவ்வப்போது நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது அது ஒரு கட்டத்துல அதை நம்ம நேச்சராகவே மாறிடும் அப்படிங்கிறது உணர்வா இருக்கு. அந்த கைண்ட் தன்மை கண்டிப்பா நம்மளை வந்துட்டு வாழ்க்கையில மேன்மை தான் கொடுக்கும், தரங்களை அப்படிங்கிறதும் இங்க நம்மளுக்கு நம்பிக்கையா உணர்வா கொடுக்க. சரி, அடுத்த நல்ல ஒரு நினைவூட்டல்ல அடுத்த வீடியோல சந்திப்போம்.